தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இரண்டு செய்திகளை டீகோட் செய்ய இருக்கின்றோம். வேற்று கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற செய்தி. இரண்டாவதாக, அமெரிக்கர்களை நாடு கடத்த இருக்கின்றேன், யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களை வேறு நாட்டில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த இரண்டு செய்திகளையும் டீகோட் செய்ய இருக்கின்றோம். பூமியை தவிர வேறு கிரகங்களில் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கின்றன ஆய்வுகள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் வேற்று கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான வலுவான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரிட்டனுடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக குழு ஒன்று K2-18b என்ற கோளை ஆராய்ந்து வருகிறது. இந்த K2-18b அப்படிங்கிற கோள் பூமியை விட 8.6 மடங்கு பெரியது. அதனோட விட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா பூமியை விட 2.6 மடங்கு அதிகம். அப்படின்னா அது எவ்வளவு பெருசாக இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ தூரத்தில் இது இருக்குது இந்த கோள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் வரலாம். மிக நீண்ட தூரத்தில் இருக்கிறது. பூமியிலிருந்து சுமார் 124 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இந்த லியோ விண்மீன் தொகுப்பில் அமைந்திருக்கிறது இந்த கோள். ஒளி ஆண்டுனா எவ்வளோ அப்படிங்கிற அடிப்படை கேள்வி உங்களுக்கு எழலாம். ஒளி ஆண்டு அப்படிங்கிறது ஓராண்டில் ஒளி பயணிக்கக்கூடிய ஒரு தூரம். அப்படின்னா பூமியிலிருந்து K2-18b அப்படிங்கிற அந்த கோள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியுங்களா? 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த K2-18bங்கிற கோள் இருக்கு இல்லைங்களா, இது சூரியனை விட அளவில் குறைந்தது. இது ஒரு சிவப்பு நிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. ஹேபிட்டபிள் ஜோனில் உயிர் வாழ மிகவும் தேவைப்படக்கூடிய நீர் இருக்கும் என்பது தான் விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த K2-18b கோளில் தான் பூமியில் எளிய உயிரினங்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படக்கூடிய மூலக்கூறுகளுடைய அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த K2-18b கோள் இருக்கு இல்லைங்களா, இந்த கோளை ஆய்வு செய்யக்கூடிய இந்த குழுவில் நம்ம நாட்டோட விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நிக்கு மதுசூதன். இந்தியாவை சார்ந்த நிக்கு மதுசூதன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வான் இயற்பியல் மற்றும் வெளிக்கோள் அறிவியல் துறையில் பேராசிரியராக இருக்கிறார். மதுசூதனன் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் பிடெக் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் MS அப்புறம் PhD இதெல்லாம் அமெரிக்காவில் படித்துட்டு இப்போ கேம்பிரிட்ஜில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். WASP-19b என்கிற கிரகத்தின் வளிமண்டலத்தில் டைட்டானியம் ஆக்சைடு இருப்பதை கண்டறிந்த குழுவில் அங்கம் வகித்தவர் நம்ம இந்தியர். 2020ஆம் ஆண்டில் K2-18b கோளின் உட்புறம் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்த குழுவிற்கு தலைமை தாங்கியவரும் இவர்தான். K2-18b கோளை ஆய்வு செய்து வருவது நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த JWSTன்னு சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய இந்த தொலைநோக்கி விண்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொலைநோக்கிகளிலேயே மிக பெரியதான ஒன்று. இந்த டெலஸ்கோப் உயர் தெளிவுத்திறன் மற்றும் உயர் உணர்திறன் கருவிகளை கொண்டிருக்கிறது. இந்த டெலஸ்கோப்போட முன்னோடியான ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி காண முடியாத மிகவும் பழமையான தொலைதூர கோள்களையும் கூட காணக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கிறது. சரி, இந்த K2-18bல உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறாங்கங்கிற கேள்வி இருக்கலாம். உயிரினங்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறுகளை இந்த கோளின் வளிமண்டலத்தில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது டைமெத்தில் சல்ஃபைடு மற்றும் டைமெத்தில் டைசல்ஃபைடு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றோ அல்லது இரண்டுமோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த விஞ்ஞானிகள் குழுவினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. பூமியில் இந்த வாயுக்கள் நுண்ணிய கடல் பாசி மற்றும் பாக்டீரியாக்களால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த K2-18b கோளோட வளிமண்டலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த வாயுக்கள் பூமியில் கிடைப்பதை விட 1000 மடங்கு அதிகம் அப்படின்னு மதுசூதன் கூறியிருக்கிறார். K2-18bல உயிர் இருப்பதை நாம் உறுதிப்படுத்தினால் அது அடிப்படையில் விண்மீன் மண்டலம் உயிர் வாழ தகுதியானது என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இதில் ஏராளமான இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத மதுசூதனுடைய குழுவும் ஒத்துக்கொள்கிறது. முதலாவதாக, இந்த கண்டுபிடிப்பு உறுதியான முடிவுக்கு வருவதற்கான தரத்தில் இல்லை அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் முடிவுகள் சரியானவை என்பதில் சுமார் 99.9% உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது அறிவியல் பூர்வமானது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு புரிந்து கொள்ளப்படும்.
இதனை விஞ்ஞான மொழியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 5 சிக்மா ரிசல்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தற்போதைய கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் 99.7 விழுக்காடு உறுதிப்படுத்தியுள்ளனர். அறிவியல் மொழியில் இது 3 சிக்மா ரிசல்ட். ஆனால் 2023ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஆய்வின் போது விஞ்ஞானிகளுக்கு 1 சிக்மா ரிசல்ட் மட்டுமே கிடைச்சிருந்தது. அதாவது உயிரினங்கள் வாழ 68% சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அப்போது கூறப்பட்டது. அறிவியல் ஆராய்ச்சியில் 5 சிக்மா முடிவு மிக உயர்ந்த அளவிலான புள்ளி விவர முக்கியத்துவத்தை குறிப்பதாக இருக்கிறது. இப்போ இந்த 1 சிக்மா என்பது சுமார் 68% உறுதியை அளிக்கிறது. 2 சிக்மா எவ்வளோ உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% உறுதியை தரும். சரி, 3 சிக்மாங்கிறது 99.7% உறுதியை அளிக்கிறது. அதே நேரத்தில் 4 சிக்மா இது 32,000 ஒரு வாய்ப்பை குறிக்கக்கூடியதாக பொருள் கொள்ளப்படும் அறிவியலை பொறுத்த வரைக்கும். அதே போல் 5 சிக்மாங்கிறது 3.5 மில்லியனில் ஒரு வாய்ப்பு குறிக்கக்கூடியது. அப்போ அறிவியலுடைய மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று, பூமியை தவிர வேறு கிரகங்களில் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிறது தான். அறிவியலாளர்கள் தொடர்ச்சியாக இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கறது தான் மிகப்பெரிய சவால் அப்படின்னு யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுசூதன் சொல்கிறாரு. ஆனால் தானும் தன்னுடைய குழுவினரும் சரியான பாதையில் செல்வதாக உறுதியாக ஒரு கருத்தையும் சொல்கிறார். இந்த கண்டுபிடிப்பு ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் அப்படின்னும், பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா அப்படிங்கிற அடிப்படை கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. நம்ம இந்தியரான மதுசூதன் தலைமையிலான கேம்பிரிட்ஜ் குழுவின் கண்டுபிடிப்புக்கு எதிர்கருத்தும் கூறப்படுது. அறிவியல்னா அப்படி தானே, முரண்கள் எதிர்கருத்துக்கள் இதெல்லாம் வைக்கத்தான் படும். இப்போ K2-18b வாயுக்களாலான மிகப்பெரிய கோள் எனவும் அங்கு காணப்படக்கூடிய பெருங்கடல் போன்ற அமைப்பு பாறை குழம்பாக இருக்கலாம் அப்படின்னும் கூறப்படுகிறது. இந்த K2-18bயில் காணப்படும் டைமெத்தில் சல்ஃபைடு வால் நட்சத்திரங்களால் உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிறது பெர்ன் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் நோரான்னு இருக்காங்க, அவங்களுடைய ஒரு கருத்தாக இது சொல்லப்படுது. அப்போ 120 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால கூர்ந்து கவனித்து விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அப்படின்னு மதுசூதன் சொல்கிறாரு. தன்னோட குழுவோட கண்டுபிடிப்பு கருந்துளைகள் அல்லது பிற அண்ட நிகழ்வுகளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தடையாக இல்லை அப்படிங்கிறதும் மதுசூதன் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும், அதற்கான சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் மதுசூதன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ சொந்த நாட்டுக்காரர்களையே கடிக்க தொடங்கியிருக்கிறார். யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். முறையான ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியிருந்தவர்களை நாடு கடத்த போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் இல்லையா, அதுக்கான திட்டங்கள் அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார், நாடு கடத்தியும் வருகிறார். ஆனால் இப்போது குற்றத்தில் ஈடுபடக்கூடிய அமெரிக்க குடிமக்களையே வெளிநாடுகளுக்கு நாடு கடத்தி அங்குள்ள சிறைகளில் அடைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த சிறை எங்கே இருக்குது தெரியுங்களா? அமெரிக்காவிலிருந்து 4300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல் சால்வடார் அப்படிங்கிற நாட்டிற்கு சொந்தமானது. சென்டர் ஃபார் டெரரிசம் கன்ஃபைன்மெண்ட் மெகா பிரிசன் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த சிறைங்கிறது மனித உரிமை மீறல்களுக்கு பெயர் போன ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா நாடு கடத்தும் குற்றவாளிகளை எல் சால்வடார் நாட்டு சிறையில் அடைப்பதற்கு அந்த நாட்டு அதிபர் நயூப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுக்கு ஏன் அவர் ஒத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. கைதிகளை அடைத்து வைக்க சன்மானமாக எல் சால்வடார் நாட்டுக்கு அமெரிக்கா ஒரு ஆண்டுக்கு 51 கோடி ரூபாயை தருகிறேன் அப்படின்னு சொல்லுது. மத்திய அமெரிக்க நாடுகளிலேயே மிகப்பெரிய ஒரு சிறை அப்படின்னா அங்கே தான் இருக்குது. 40,000 பேரை சிறையில் அடைத்து வைக்க முடியும். தற்போது அந்த சிறையில் கொலை குற்றவாளிகள், அதுலேயும் மோசமானவர்களில் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமூக விரோத கும்பலை சார்ந்தவர்களாம் தான் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக வெனிசுலாவை சார்ந்த 261 பேர் வரைக்கும் நாடு கடத்தப்பட்டாங்க இல்லையா அண்மையில், அவங்க இருக்கிறதும் இந்த எல் சால்வடார் சிறையில் தான். அப்போதே மனித உரிமை ஆர்வலரிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. அங்கே மனித உரிமை மீறப்படுகிறது அப்படிங்கிற சர்ச்சையும் இருந்தது. மிகச்சிறிய அறைகளில் அடைத்து வைக்கப்படக்கூடிய கைதிகளுக்கு ஒரு நாளைக்கு 30 நிமிடம் தான் வெளியில் வளாகத்தில் சுற்றி வருவதற்கான அனுமதின்னு கொடுக்கப்படும். நம்ம ஊர் சிறைகளில் போல் அங்கே கைதிகளுக்கு வேலை எதுவும் தரப்படாது,
புத்தகங்கள் படிக்க முடியாது. சிறையில் உள்ள காலம் முழுக்க அவங்களுக்கு அசைவ உணவுங்கிறதே சுத்தமாக கிடையாது. சிறை தண்டனை காலம் முடியும் வரை உறவினர்களையும் கூட சந்திக்க அனுமதி கிடையாது. இப்படி ஒரு சிறை இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மிக கொடூரமான ஒரு சிறையாக இருக்கும். கைதிகள் வெளியில் வர அனுமதிக்கப்படும் 30 நிமிடங்களில் அவங்க என்ன செய்ய முடியும்னா உடற்பயிற்சியோ பைபிள் படிக்கிறதோ அனுமதிக்கப்படுறாங்க. ஆனால் அது 30 நிமிடத்துக்குள்ளே இருக்கணும். அவர்கள் நிமிர்ந்து நடக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதெல்லாம் அந்த சிறையினுடைய விதியாக இருக்கிறது. கைதிகள் தங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ சந்திக்கவும் தடை இருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த சிறைக்கு தான் அமெரிக்கர்களை அனுப்ப முடிவு செய்திருக்கிறார் ட்ரம்ப். இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் என்ன சொல்றாங்கன்னா, வன்முறையாளர்கள், மிகவும் கொடூரமான மீண்டும் மீண்டும் குற்றங்களை செய்யக்கூடிய அமெரிக்கர்கள் மட்டுமே எல் சால்வடார் அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுவும் இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்றால் மட்டுமே அமல்படுத்தப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க. அப்படின்னா அமெரிக்க நீதிமன்றங்களுடைய தண்டனை உறுதி செய்யப்பட்ட கைதிகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ட்ரம்போட இந்த திட்டத்தை பலரும் மிகவும் கடுமையாக சாடி வருகிறார்கள். குறிப்பாக மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இது மனித உரிமைக்கு எதிரானதாக இருக்கும். அமெரிக்காவில் சொந்த நாட்டை சார்ந்தவர்களையே இப்படி வேறொரு நாட்டில் சிறை கொடுமைக்கு உள்ளாக்குவது சரியாங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க சட்டத்தில் இதற்கு இடமில்லை அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. இது அரசியலமைப்பு உறுதி செய்த அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அங்கே இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. அதே நேரத்தில் ட்ரம்போட இந்த கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது குற்றங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கர்களும் இருக்கிறாங்க, வரவேற்பும் தெரிவிக்கிறாங்க. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் வாக்களித்து தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் வந்திருக்கிறார். அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு அதிரடி முடிவுகளாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். இன்றைய அதிரடி முடிவாக இருப்பது இந்த செய்தி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.